மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், சொர்க்கத்தில் என்னோடு யார் இருப்பார்கள், அவரை நான் பார்க்க ஆசைப்படுறேன் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலேயே அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட போய் பாருங்க என்பதாக சொன்னான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட நாளாக தேடுறாங்க. இறுதியாக ஒரு நாள் அந்த ஆள் கிடைச்சிட்டார். யார்கிட்ட என்பதாக சொன்னா, கசாபு கடையில வேலை செய்ய ஒரு ஆள். கசாபு கடையில வேலை செய்ததற்கு பிறகு வீட்டுக்கு போறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் பின்தொடர்ந்து செல்கிறார். அந்த மனிதர் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனதற்கு பிறகு சமைக்கிறாங்க. சமைச்சதற்கு பிறகு வீட்டில் ஒரு அறையில ஒரு அம்மையார் இருந்தாங்க. ரொம்ப வயசான ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மையாரை போய் உட்கார வச்சு அந்த அம்மையாரை ஊட்டி விட்டு அந்த அம்மையாருக்கு தண்ணி கொடுத்து வாயெல்லாம் தொடச்சு விட்டு அந்த அம்மையார் காதுல என்னமோ சொல்றாங்க அவருக்கு. அந்த அம்மையார் சொன்னதற்கு பிறகு இவர் சிரிக்கிறார். சிரிச்சுட்டு வெளியே வரார். வெளியே வந்ததற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்கிறாங்க. சந்திச்சதற்கு பிறகு பேசுகிறார்கள். பேசினதற்கு பிறகு நீதான் என்னுடைய சொர்க்கத்தினுடைய தோழன் என்பதாக சொல்லவில்லை. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்க வேண்டும் என்பதாக பாருங்கள். ஒரு நபி என்று சொன்னால் அல்லாஹ்